யாரு பாவம் செய்து கொண்டு நல்லவரா நடிக்கிறாங்களோ சக்கராத்துல அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். அவர் பாவம் செஞ்சவர் நல்ல பிள்ளையை போல இருக்கிறார். ரகசியமான பாவம் பகிரங்கமாக தக்குவா, ரகசியமா தனிமையிலாக பாவம், பார்வை பாவம், பேச்சு பாவம், சிந்தனை பாவம், அப்படி தனிமையில பாவம். பகிரங்கத்துல தக்குவா, பகிரங்கத்தோ பெரிய தீந்தாரி, பேச்சை பார்த்தா தீந்தாரி, உடுப்பை பார்த்தா தீந்தாரி, அவட புழக்கத்தை பார்த்தா தீந்தாரி, ரோட்டாட்டத்தை பார்த்தா தீந்தாரி. தனிமையில் ஆகனா அவருடைய ஹராமான பார்வை, ஹராமான பேச்சு, ஹராமான தொடர்புகள் அது தெரியாது. சரி, பாவம் செஞ்சு போட்டு கண்ணியமா வாழ்றார்கள் இருக்கிறாங்களே அல்லாஹ் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். ஏன் இவனுக்கு தகுதி இல்லாத கண்ணியத்தை நீ பாவிக்கிறா? நீ செய்யற பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிற கண்ணியம் இருக்குது. இது ஏமாத்தம். உலகத்தில் அல்லாஹ் ஏமாத்துறதுக்கு யாருக்கும் அல்ல விட மாட்டான். இவர் தகுதி இல்லாத கண்ணியத்தை பாவிச்சதுனால சக்கராத்துல நிச்சயம் அல்ல கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவான். கேவலமான மௌத்து உண்டாகும். சரி, இது என்னது? பலகீனமான ஈமான் எப்ப இருக்குமோ இவர் பாவங்கள் மீது முஹப்பத் இருக்கும், கொஞ்சம் ஈமான் இருக்கிறதுனால வெக்கம் இருக்கும், நிர்பந்தமாக ரகசிய பாவங்கள் செஞ்சுதான் ஆகணும் நிலைப்பாடு உண்டாகும். பாவத்தின் தப்புறண்டா வெக்கமும் பயமும் இருக்கணும். வெக்கம் ஈமான் உண்டாகும், பயம் யக்கீன் உருவாகும். ஆகவே தன்னுடைய ஈமான யக்கீன் நிலையை ஏற்படுத்தாத மனுஷன் வெக்கத்துக்காக வேண்டி மானம் வைத்திருமே மதிக்க மாட்டாங்களே என்றதுக்காக வேண்டி வெளியில பாவம் செய்ய மாட்டார். வெளியில கொஞ்சம் நல்ல மனுஷனை போல, தக்குவா மனுஷனை போல, ஷரியத்தில் உள்ள மனுஷன், சுன்னத்துள்ள மனுஷன், தப்லீக் செய்யற ஆளை போல செஞ்சு உண்மையில்தான் செய்யறாரு. ஆனா அடி மனசுல அவருக்கு பாவத்துல முஹப்பத் விடுவதில்லை. அதனால ரகசியமா போய் எங்க பாவம் செஞ்சு விடுவார். ஒருத்தருக்கும் செய்தி அவுட் ஆகாத முறையில, யாருக்கும் தெரியாத முறையில அவர் தனிமையில அவர் பாவம் செய்யற குரூப். அவங்க 2-3 விஷயம் தான் பாவம் செய்யறது. இங்க பொதுமத்தியமாவில அவர் தீண்ட வேலை, ரகசியமா அந்த 2-3 பேரும் பாவம். இந்த நிலையில உள்ளவர்கள் இவருடைய சக்கராத்தை எல்லாம் கேவலப்படுத்தித்தான் மௌத்தாக்குவார். அது தப்பையலாம். அதனால இது தப்பது ஒரே வழி என்ன? பாவத்துடைய பயம், நரகத்துடைய பயத்தை உண்டாக்கணும். நரகத்துடைய பயம் எப்ப வருமோ தனிமையிலே மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். நரகத்துடைய பயம் உண்டாக்க எப்படி உண்டாக்குறது? அதுக்குதான் நம்முடைய நரகத்தை முன்னால வச்சு பாருங்க. எப்படி நாங்க மற்றவண்ட துனியா முன்னால வச்சு உலக வாழ்க்கையில பேராசையும் விரக்தியும் தரித்திரியமான வாழ்க்கை பாதையில போய் கொண்டிருக்கிறோமோ, உலகத்துல பேராசை உள்ளத்துல எங்க இருந்து வந்தது? பிறகு தரித்திரியம், பிறகு வாழ்க்கை விரக்தியில முடியுது. இது ஏன் வந்தது? நாங்க மற்றவண்ட துனியாவும் முன்னால நிறுத்தி யோசிச்சு கொண்டே இருக்கிறது. ஏன் அவர் இவ்வளவு முன்னேற துனியாவில், ஏன் எனக்கு முன்னேற இயலாது? அவன் இவ்வளவு உழைச்சுதான், ஏன் எனக்கு உழைக்க இயலாது? அவன் இப்படி